பொள்ளாச்சியில் சரியான மழைங்க. எங்கள் தோட்டத்துலேயும் பயங்கரமாக காற்றோடு சேர்ந்து மழை பெய்யுது. தென்னை மரம்லாம் கீழே விழுகிற மாதிரி பெய்யுதுங்க, பயங்கர இறைச்சலோட. இந்த சமயத்தில் மீன் கிடச்சிது, சண்டேங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? எப்படி செஞ்சிடலாமா வாங்க. வணக்கம்ங்க, நான் மஞ்சு. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நான் செஞ்சு எடுத்துட்டேங்க. லஞ்சுக்கு மோர் குழம்பும் வச்சாச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை மட்டும் செஞ்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன், ஒரே ஒரு முட்டை, ஃபிஷ் ஃப்ரை மசாலா தாங்க போட்டிருக்கேன், 50 கிராம் பவுடர், ஒரு அரை லெமன் புளிஞ்சாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்தளவுக்கு பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா சுத்தம் பண்ணின மீன் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. அதை போட்டு நல்ல கேப் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இப்படி அகலமான ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் உணர விடலாம். இங்கே மழைங்கிறதுனால வெயில் இல்லை. வெயில் இருந்தால் நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம். நான் ஃபேன் காற்றுல தாங்க வைக்கிறேன். மேலால் கொஞ்சமாக உணர்ந்து வந்துச்சுன்னா போதும். இது எதுக்குன்னா, இந்த மசாலா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா எண்ணெயில் பிரியாது. அதுக்காக தான் முட்டை, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். லெமன் போட்டதுனால நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் அந்த டேஸ்ட் இறங்கி இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், எண்ணெயில் மசாலா பிரியவே பிரியாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கறிகிடும், உள்ளே வேகாது. இந்தளவுக்கு வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்போவே சேருங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களுக்கு அப்போவே ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு ஆனியன் வச்சு லெமன் வச்சு பிழிஞ்சு சாப்பிட்டா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. நான் சிக்கன் கிரேவி, மோர் குழம்பு கூடவே ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.